Hi my dear குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். இன்றைக்கி ப்ரிங்கிள் சிப்ஸோட பாக்ஸ் எடுத்திருக்கேன். அது போக செலோ டிப் இருந்த ஒரு ரோல் எடுத்திருக்கேன். இது ரெண்டு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதனால தான் 2 திங்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே வால் புட்டி இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பவுடரில் கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணி அதை நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா அது அழகான ஒரு க்ளே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். க்ளே ரொம்ப காஸ்ட்லி. ஸோ க்ளே எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். இது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சே நான் இது வரைக்கும் நிறைய கிராஃப்ட் பண்ணிட்டேன். இன்னுமே தீரலை. அது இந்த பேக்கெட்டே 40 ருபீஸ் அந்த மாதிரி தான். ஒரு கிலோவே 40 ருபீஸ் அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த க்ளே மேக் பண்ணுறது. ஸோ இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் கீழே டேபிள் மேலேயே போட்டுட்டு நல்லா அதை இந்த மாதிரி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்படி கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா டால்கம் பவுடர், ஏதாவது பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம்ப்பா. அந்த மாதிரி ஃபேஸ் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, இதே பவுடரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். வால் புட்டியை கூட நீங்கள் போட்டுட்டு இப்படி நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அதை ஸ்ட்ரிப்பாக கட் பண்ண போகிறேன். கத்தி யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணலாம். க்ளே மாதிரி ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆயிடாது. இது ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் எனக்கு க்ளேவை விட இது ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே, இப்படி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிவிட்டு இதை சைடு எட்ஜஸ்லேயும் ப்ராப்பராக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி சைடு எட்ஜஸ் ஈவனாக இல்லைன்னா அதையும் ப்ராப்பராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸையும் எடுத்து அந்த ரோல் எடுத்து வச்சுருந்தேன்ல, அது மேலே இப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம். இது சாதாரணமாகவே ஒட்டினிங்கனாவே நின்றுக்கும். ஏன்னா ஃபெவிகால் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். பட் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஃபெவிகால் ஆட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இது நான் ஃபெவிகால் ஒட்டாமல் அப்படியே ஒட்டுனேன். நல்லா தான் நின்றுச்சு. நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப தண்ணி மாதிரி இல்லை, நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால அது கீழே டேப் தான், ஒரு பேப்பர் தானே, அதனால் அது மேலே ஈஸியாக ஒட்டிருச்சு. பட் நம்ம பெயிண்ட் பண்ணணும், காயும் போது சப்போஸ் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஃபெவிகால் வச்சுட்டே ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டும்போது 2 பீஸாக ஒட்டுங்க. நான் ஒரே பீஸாக ஒரே ஸ்ட்ரிப்பாக ஒட்டாமல் இப்படி தட்டி பார்த்தேன். அப்போ கூட கீழே விழுகலை. பட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதனால தான். காஞ்சு போயிடும். ஆனால் இது அப்படி காயாது. காஞ்சாலும் திருப்பி லைட்டாக கையில் மட்டும் தண்ணி நனைச்சிட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா திருப்பியும் க்ளே மாதிரி ஆகிடும். ஸோ லாஸ்ட் பீஸ் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் பத்தலை. அதனால் அதோட சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு இடத்த சரி பண்ணிவிட்டு அந்த லைனில் ஒரு ஸ்ட்ரிப் ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் எல்லாமே ஒட்டியிருக்கேன். ஓகே, வேஸ்ட்டாக கொஞ்சம் கூட அந்த பவுடர் வேஸ்ட் ஆகாது. இப்போ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக தண்ணி தொட்டு கையில் ஸ்மூத்தாக பண்ணி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் அழகாக இருக்கும். நல்லா அந்த கிராக்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தன் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். கீழே பாக்ஸ் அடைச்ச மாதிரி இருக்கணும். அதுக்காக ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். மூடியை அந்த கார்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அடியில் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டியாச்சு. ஓகே, ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சைட் கேப்லலாம் அந்த க்ளே ஒட்டியிருக்கோம்ல, ஒட்டினது போக சைடு கேப்லலாம் நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அது அட்டை தான், அதனால் சீக்கிரமாக உறிஞ்சிரும். ஸோ ரொம்ப டார்க்கான கலர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. மேலே மட்டும் நல்லா டார்க்காக கொடுத்துருங்க. அந்த மேலே அட்டை தெரியும்ல, அந்த இடத்துல மட்டும். ஓகே, அடுத்து நிறைய கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரே கலர் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் நிறைய கலர்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நிறைய கலர் எடுத்திருக்கேன். சைடில் மேலே ஃபுல்லாக பிளாக் பண்ணி கொஞ்சம் காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம வேறு கலர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ ஒரு பிங்க் கலர் எடுக்கிறேன். நல்லா டார்க்கான ஒரு பிங்க் கலர் எடுத்துகிட்டு அந்த ஒட்டின அந்த ரோலை சுற்றி நம்ம நிறைய சின்ன சின்ன பிளாக்ஸ் மாதிரி ஒட்டியிருக்கோம். ஸோ ரேண்டமாக எல்லா கலரையும் நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் பிங்க் கொஞ்சம் கொடுங்க, க்ரீன் கொஞ்சம் கொடுங்க, எல்லோ கலர் கொஞ்சம் கொடுங்க. என்னென்ன கலர்ஸ் எல்லாம் அட்ராக்டிவான கலர்ஸ்ன்னு தோணுதோ அதெல்லாம். டார்க் கலர்ஸ் வேணாம். பிளாக்குக்கு ஈக்குவலாக ப்ரௌன் எல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளோ எடுப்பாக தெரியாது. அதனால் கொஞ்சம் லைட் கலர்ஸாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக, இந்த பிளாக்ஸ் ஃபுல்லாக நான் கொடுத்தாச்சு. ப்ளூ எல்லாம் கூட அழகாக இருந்துச்சு. ப்ளூ, பர்பிள் அந்த மாதிரி எல்லா லைட் கலர்ஸும் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பிளான்டராக யூஸ் பண்ணலாம், இல்லை பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். நான் இந்த பிளான்ட் வீட்டில் எப்போவுமே நான் வச்சுருப்பேன். இது ஒரு வாஸ்துக்காக வளர்கிற செடி. இதுக்கு தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதை இதுக்குள்ளே போட்டுட்டு கயிறில் கட்டி என்னோடய பால்கனியில் ஹேங் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல். அது ஆல்ரெடி அது வாஸ்து செடி. அது கூட இந்த கலர்ஃபுல்லான ஒரு பிளான்டரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடைக்கிற மாதிரி தோணுது.
உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி கயிறில் கட்டி தொங்க விடல அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பீஸாக நீங்கள் வச்சிங்கனாலும் ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிராஃப்ட் பார்க்கலாம். அடுத்து இந்த ப்ரிங்கிள் பாக்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா 3ஆக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சென்டர் பீஸை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் மட்டும். மேலே இருக்கிறது மூடியோடு இருக்கும்ல, அந்த மூடி வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு கார்ட்போர்டை வச்சு அடியில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதை வந்து வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கு மூடி மாதிரி நம்ம ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஹாட் க்ளூ போட்டாச்சு. இந்த கார்ட்போர்டை தூக்கி மேலே வச்சுட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த 2 பாக்ஸும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும். அதனால் இந்த 2த்தையும் ஹாட் க்ளூ போட்டு பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ளே எடுத்துக்கலாம். க்ளேவை வந்து ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்னதாக வந்து இப்படி பாலாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டேரெக்டாகவே நம்ம ஃபுல்லாக மேலே அந்த பாக்ஸ்க்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சின்ன சின்னதாக பால் மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த பாக்ஸ் மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாலும் அதெல்லாம் மேலே ஒட்டிடுங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டோன் எஃபெக்டில் இருக்கும். நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து நல்லா பெரிய பாலாக செஞ்சு அப்படியே ஒட்டுங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டோன் எஃபெக்டில் இருக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி ஒட்டினாலும் அழகாக இருக்கும். நான் வந்து எல்லாமே தனித்தனியாக ஒட்டியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக ஒட்டினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸாக ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நல்லா பெருசாக ஒட்டும் போதும் ஒரு இதுக்கு மேலே ஒன்று ஒட்டினீங்க அப்படின்னா அப்படியே ரியலாக கல் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு எனக்கு ஃபஸ்ட் தெரியாமல் தனித்தனியாக ஒட்டியிருப்பேன். நீங்கள் பண்ணும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த பால்ஸ் வைக்கும்போது ஒரு இதுக்கு மேலே வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம கலரிங் பண்ணிடலாம். ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த பாக்ஸ் தெரியாத அளவுக்கு பிளாக் கலர் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் காயாட்டியும் பரவாயில்ல. இதுக்கு மேலே இன்னும் 2 கலர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ப்ரௌன் கலர், ஒன்று வந்து க்ரீன் கலர். இது எதுக்காகனா ரியலாக வந்து ஒரு பாறை கல் மாதிரி தெரியணும். அந்த கல்லில் வந்து லைட்டாக பாசம் பிடிச்சா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌன் கலர் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. அப்போ தான் 2 கலரும் மிக்ஸ் ஆகும். அடுத்து அதுக்கு மேலே வந்து ஒரு டார்க்கான க்ரீன் கலர் எடுத்து அதையும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாக்ஸோட எண்டில் கீழே வந்து திருப்பியும் ஒரு நல்ல ப்ரௌன் ஷேட் கொடுத்துட்டிங்கன்னா கல் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது முடித்ததுக்கப்புறம் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன கல் மேலே வந்து பாசம் பிடிச்ச மாதிரி ரொம்ப பழைய காலத்து கல்லாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.